அப்பாலும் அடிசார்ந்தார். இந்த ஈகோ சிஸ்டத்தை எல்லாம் அழகா டிஃபைன் பண்ணி, ஸ்ட்ரென்தன் பண்ணி, நரிஷ் பண்ணி, நர்ச்சர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, ஃப்ளரிஷ் பண்ண வைக்கிறது தான் சனாதன இந்து தர்மம் ஒரு லிவிங் சிவிலைசேஷனா மாறுறதுக்கான ஒரே வழி. இது சார்ந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இது சார்ந்த பிரச்சாரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். இது சார்ந்த கட்டமைப்புகள் நல்லபடியா இயங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே இல்ல இதுல போய் பணத்தை போட்டா, இதுல போய் நம்ம டைம், ட்ரெஷர், டேலண்ட், எனர்ஜியை போட்டா எவனாவது இதை சுருட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது? எவனாவது இதை அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது? எவனாவது கொள்ள கொண்டு போயிட்டா என்ன பண்றது? நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக யாரும் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டு பரமனையே பாடுவாராகவும், சித்தத்தை சிவன்பாலே வைத்தாராகவும், தில்லைவாழ் அந்தணர்களாகவும், முப்போதும் திருமேனி தீண்டுவாராகவும் மாறுறது இல்லைங்க. அது எவ்வளவு ஸ்ரத்தையோடும் பக்தியோடும், எவ்வளவு உயர்ந்த டிசிப்ளினோடையும் கல்ச்சரோடையும், எவ்வளவு ஆர்கனைஸ்டா செய்யப்பட வேண்டிய திருப்பணிகள்னு எனக்கு தெரியுங்கய்யா.